சென்னை பல்லாவரத்தில் சுகாதாரமற்ற குடிநீரை பருகியதால் கூலி தொழிலாளி திருவேதி உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் அவரின் இரு மகன்களும் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சென்னையை அடுத்த மாங்காடு பரணிப்புத்தூரைச் சேர்ந்தவர் திருவேதி. இவர் லாரிகளில் மூட்டை ஏற்றும் வேலை செய்து வந்தார். இவரது மனைவி பத்மாவதி சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த நிலையில் 2 மகன்களை தனியாக வளர்த்து வந்தார். திருவேதியின் இரு மகன்களும் சிறுவயதில் இருந்தே மற்றவர்களின் துணையின்றி எந்த வேலையையும் செய்ய முடியாத அளவுக்கு உடல் பலமின்றி காணப்படுகின்றனர். இதனால் குடும்பத்தில் திருவேதி மட்டும் கூலி வேலைக்கு சென்று மகன்களை பராமரித்து வந்தார். இந்நிலையில் பல்லாவரம் காமராஜபுரம் பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு வந்திருந்த போது திருவேதி கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததாக தெரிகிறது. இதனால் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். ஏற்கனவே தாயை இழந்த நிலையில் தற்போது தந்தையையும் இழந்ததால் அவரது இரு மகன்களும் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தந்தையின் சடலத்தை பார்த்து இரு மகன்களும் கதறி அழுதது காண்போரை கண்கலங்கச் செய்தது. கவர்மெண்ட் இதை பார்த்து நிவாரணம் அவங்க பசங்களை பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் வந்து அம்மாவும் கிடையாது, அப்பாவும் பிறந்துட்டாப்புல. அவங்க எதனா பார்த்து கவர்மெண்ட்டை பார்த்து நிவாரணம் என்ன பண்ணணும். எந்த வேலைக்கும் செல்ல முடியாத நிலையில் பெற்றோரை இழந்து பரிதவித்து வரும் இருவருக்கும் அரசு உதவிக்கரம் நீட்ட முன்வருமா என்பதே அவர்கள் சார்ந்த அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.